கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான நடக்காது என்ற காரியம் நடக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதையெல்லாம் நடக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் கணவர் ரட்சிக்கப்படுறது நடக்காத காரியம், என் மகனுடைய திருமண காரியம் நடக்காத காரியம், இந்த கடன் பிரச்சனை மாறுறது நடக்காத காரியம், ஒரு சொந்த வீடை கட்டுறது அது நடக்காத காரியம். எதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் நடத்தி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறோம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். தண்ணிக்குள்ளே போட்ட இரும்பு மிதக்குமா? தண்ணிக்குள்ளே விழுந்த இரும்பு மிதக்கிறது நடக்கிற காரியமா? நடக்காத. ஒரு முறை தெய்வ மனிதர்கள் வீடு கட்டுவதற்காக மரங்களை வெட்டி கொண்டிருந்த பொழுது அங்கே இருக்கிற ஒரு மனிதனுடைய கோடாரியானது கீழே தண்ணிக்குள்ளே ஆற்றில் விழுந்து விட்டது. இப்பொழுது அந்த மனிதன் கூச்சல் படுகிறான். ஐயோ, நான் என்ன செய்வது? இரவலாய் வாங்கிட்டு வந்தேனே, கொஞ்சம் வேலை செய்து தாருன்னு சொல்லி இரவலாய் கேட்டு வாங்கிட்டு வந்தேனே. வேதம் சொல்லுகிற 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 5-6 வசனத்தில் அப்பொழுது தான் தெய்வ மனுஷனாகிய எலிசா கேட்கிறான், எங்கே விழுந்தது அந்த கோடாரி? எங்கே விழுந்தது? இந்த இடத்துல தான் விழுந்துச்சு. அந்த இடத்துல ஒரு கொப்பை வெட்டி போட்டார். அந்த கோடாரி மிதக்க ஆரம்பிச்சிட்டு. ஆச்சரியம் இல்லை? நடக்கிற காரியமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எதெல்லாம் நடக்காது அப்படின்னு மனுஷங்களை பார்த்து சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா, யார் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ஆனால் என் கணவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட மாட்டார்யா. யாரனால் ரட்சிக்கலாம்? அவர்கிட்ட பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய மதுபான பழக்கத்திலிருந்து அவர் மாற மாட்டார், ரட்சிக்கப்பட மாட்டார். ஒரே ஒரு இரவு ஏசு அவரை தொட்டார். காலையில் எழுந்திரிச்சா அவரால் எந்திரிக்க முடியலை. அப்படியே கைகள் கால்கள் எல்லாம் செயலிழந்து போனது. பதட்டம். அப்போந்தான் சொன்னார், யாரையாவது ஜெபிக்க கூட்டிகிட்டு வா. ஒரு தெய்வ ஊழியர் வந்து ஜெபம் பண்ணார். அவருடைய கைகள் கால்கள் செயல்பட ஆரம்பித்தது. படுக்கை விட்டு எழுந்த பின்பு அவர் தெய்வ மனிதனாய் மாறினார். அவருடைய வாழ்க்கை மாறியது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சொல்ல ஆகும். வேதத்தில் சங்கீதம் 33:9 வாசிங்க. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என்னாகமும் 23:23 வாஸ்து பாருங்கள். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்தும் அல்ல. அவர் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கும். இயேசு தண்ணீரின் மேலே நடந்தா, பேதுருவும் தண்ணீரின் மேலே நடக்க உதவி செய்தா. தண்ணீர் மேலே நடக்கிற காரியமா? வாய்ப்பே இல்லை. வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுமா? நடக்கிற காரியமா? நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சாங்களோ அதெல்லாம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும். ஆமென்.